கொலுசு வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வாசிக்கப் போகும் சிறுகதையின் தலைப்பு இருவர். எழுதியவர் திரு ஜெயக்குமார் அவர்கள். வாசிப்பது கல்பனா முரளி. 56 வருடங்களுக்கு பிறகு பள்ளித்தோழன் பத்மராஜனின் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் போட்டோவை பார்த்து அடையாளம் தெரியாமல் மாறிப் போயிருந்தவனை ஓரளவுக்கு அடையாளம் கொண்டு கொண்டார் ரிட்டையர்ட் நிர்வாக அதிகாரி ஸ்ரீனிவாசன். திருச்சியில் பத்மராஜனின் தம்பியை சந்தித்த போது அவன் அண்ணா மும்பையில் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து மனம் மகிழ்ந்தார் ஸ்ரீனிவாசன். 50 ஆண்டுகளுக்கு மேலான வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஜனனங்கள், மரணங்கள், ஏற்றங்கள், இரக்கங்கள், ஏமாற்றங்கள், மாற்றங்கள். தான் பட்டப்படிப்பில் கெமிஸ்ட்ரியில் டிஸ்டிங்ஷன் வாங்கியும் வேலையில்லா திண்டாட்டத்தில் சிக்கி இடஒதுக்கீடு இல்லா சமூகத்தில் பிறந்ததால் ஒரு சிறிய பிரைவேட் கம்பெனியில் கெமிஸ்டாக வேலை கிடைத்து தன் தொழில் திறமையால் ஒரு சில பதவி உயர்வு பெற்று ஒரே பிள்ளையை கரையேற்றிவிட்டு இப்போது 70வது வயதில் எஞ்சிய நாட்களை பென்ஷன் இல்லாமல் எப்படி கழிப்பது என்பதே ஸ்ரீனிவாசனின் நித்திய சிந்தனை. கிராமத்து பள்ளி வாழ்க்கையில் பத்மராஜனின் குறும்புகள் பிளாஷ்பேக் ஊஞ்சலாடியது. இருவரும் அண்டை வீட்டுக்காரர்கள். ஸ்ரீரங்கத்தில் ஒழுங்காக படிக்காத பத்மராஜனை அவன் அப்பா அவனை அவன் தாத்தா பாட்டி இருக்கும் நல்ல சேலம் கிராமத்து பள்ளியில் சேர்த்து விட்டார். வகுப்பிலேயே அவன்தான் உயரம் குறைவானவன். அவன் தாத்தாவிற்கு கிராமத்து பெருமாள் கோவிலில் அர்ச்சகர் ஜோலி. வறட்சியான கிராமம், வருமானமில்லா கோவில், வாழ்வாதாரமில்லா அர்ச்சகர். அவர் மனைவி ஜானகி மாமி. பள்ளிக்கூட ஆசிரியர்கள் மற்றும் ஒரு சிலருக்கு தங்கள் வீட்டிலேயே ஒரு பெஞ்சில் சாப்பாடு போட்டு அதில் வரும் வருவாயில் அட்லாஸ் உலகத்தை சுமப்பது போல் வாழ்க்கையை சுமந்து கொண்டிருந்தனர். ஜானகி மாமி சமையல் அந்த ஊரில் மிகவும் பிரபலம். புளியோதரை மற்றும் மொத்த குழம்பு ஸ்பெஷலிஸ்ட். கொக்கோகோலா ரகசியம் போல் மாமியின் புலிக்காய்ச்சல் கமகம ரகசியம். ஜாதி பெயர் ஒழிப்பு என்ற பெயரில் பிராமணால் கஃபேயில் உள்ள பிராமணால் வார்த்தையை தார்பூசி அழித்தாலும் அவர்களில் ஒரு சிலர் விரும்புவது இது போன்ற மாமி மெஸ் தான் இன்றளவும். மாலை வேளைகளில் 65 வயது அர்ச்சகர் அழுக்கு படிந்த பூணலுடன் தொங்கிய கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து கொண்டு அவ்வப்போது மூக்கில் பிடி போட்டு கொண்டு சுற்றிலும் குழுமி இருக்கும் ஒரு சில கிராமத்து மனிதருக்கு கரகரத்த குரலில் ராமாயணம் படிப்பார். பக்கத்து வீட்டு டிரான்சிஸ்டரில் சிலோன் ரேடியோவில் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்று பி சீனிவாசன் குரல் அந்த தெரு முழுவதும் ஒலிக்கும். வீட்டிற்கு மின்சாரம் இன்னும் வரவில்லை. ஸ்ரீரங்கத்து பள்ளியில் சொற்ப மார்க்குகள் வாங்கி கொண்டிருந்த பத்மராஜன் நல்ல சேலம் கிராமத்து பள்ளியில் சேர்ந்தவுடன் 70, 80 என்று மார்க் வாங்க ஆரம்பித்து விட்டான். படிப்பறிவில்லா தாத்தா பள்ளி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் பேரன் வாங்கிய மார்க்குகளை பார்த்து அகமகிழ்ந்து கையெழுத்து போட்டு கொடுப்பார். பக்கத்து ஊரான சிறுவயலூர் கிராமத்து கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி கொண்டிருந்த பத்மராஜனின் அப்பாவுக்கு பரம சந்தோஷம். மதியம் பள்ளி ஆசிரியர்கள் ஜானி மாமி மெஸ்ஸில் பெஞ்சிலோ அல்லது இடம் கிடைக்காமல் பசி பொறுக்காமல் தரையிலோ அமர்ந்து இலையில் சாப்பிட்டு கொண்டிருப்பர். சாணியால் மெழுகப்பட்ட மண்தரையில் அமர்ந்து சாப்பிடும்போது சில நேரங்களில் ரசம் சாதத்தை அள்ளி சாப்பிடும்போது இலை கிழிந்துவிடும். நகக்கண்ணில் ஒரு துளி மண். பத்மராஜனின் அப்பா வழக்கம் போல் சைக்கிளில் சிறுவயலூரிலிருந்து பெற்றோர் வீட்டுக்கு ஒரு முறை மதியம் வந்தார். மெஸ்ஸில் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்ததால் வீடு முழுவதும் உணவு மனம். அவர் கையை அலம்பிக் கொண்டு பெற்றோருக்கு ஒத்தாசையாய் தாயாரிடமிருந்து ரசம் வாளியை வாங்கி கொண்டு பரிமாறினார். அடுத்ததாக பொரியலை பத்மராஜன் ஆசிரியர் சாமுவேலுக்கு பரிமாறிக்கொண்டே, சார் ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் தயவில் ஸ்ரீரங்கத்தில் கஷ்டப்பட்ட என் பையன் இப்போ நல்ல மார்க் வாங்கியிருக்கான் சார். அங்கே 30 மார்க் வாங்க தடுமாறினவன் இங்கே 70, 80ன்னு வாங்கியிருக்கான் சார். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சார் என்று சொல்லிவிட்டு கோவில் பிரசாதமாக தான் கொண்டு வந்திருந்த சர்க்கரை பொங்கலையும் அவர் இலையில் கூடுதலாக இட்டார். ஆசிரியர்கள் சாப்பிட்டுவிட்டு 2 மணி அளவில் வகுப்புகளுக்கு திரும்பினர். வாத்தியார் சாமுவேல் பியூன் பொன்னுசாமியை அழைத்து ஹெட்மாஸ்டரிடம் சொல்லி பத்மராஜனின் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வாங்கி வரச் செய்து அதை பரிசீலித்தார். 8ஆம் வகுப்பில் ஏனோ மயான அமைதி நிலவியது. பத்மராஜர் ஆசிரியரின் அவசர நடவடிக்கையை அறிந்து அபாய கட்டத்திற்குள்ளானான். வாத்தியார் பத்மராஜனை அழைத்து அவன் மதிப்பெண் அட்டையை காண்பித்த உடனேயே குற்ற உணர்ச்சியில் பொலபலவென்று கண்ணீர் விட்டு கதறி அழுதான். சிறுவர்கள் எப்போதுமே கற்பனாசக்தி மிகுந்தவர்கள் அல்லவா? 15 என்ற மதிப்பெண்ணில் ஒன்றின் மேல் இடது பக்கமாக கிடைமட்டமாக ஒரு கோடு விட்டு சுலபமாக 75 மார்க் வாங்கிவிட்டான். 30ஐ நன்றாக சுழித்து 80ஆக்கி அற்புத மார்க் வாங்கிவிட்டான். இப்படியே மேலும் சில மார்க் திருத்தல். அப்போதெல்லாம் மதிப்பெண்கள் எண்களில் மட்டுமே இருந்தன. அடைப்பு குறைகளில்
மார்க்குகள் எழுத்துகளிலும் இடம்பெறாதது பத்மராஜனுக்கு சௌகரியமாய் போய்விட்டது. தாத்தாவிடம் கையெழுத்து வாங்கி ஆசிரியர் இல்லாத சமயத்தில் மற்ற மதிப்பெண்கள் அட்டைகளோடு சேர்க்கப்பட்டு கட்டாக அடுக்கப்பட்டு ஹெட்மாஸ்டர் அலமாரியில் பத்மராஜனின் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நிரந்தரமாக அடைக்கலமானது. சாதாரணமாகவே சாமுவேல் வாத்தியார் மாணவர்களின் மேல் கையில் அடிப்பாக சதையை 2 விரல்களால் கசக்கி பிழிந்தால் அவர்கள் 7 அடி ஜம்ப் பண்ணுவார்கள். வலியில் எகிரி குதிப்பார்கள். அன்று கூடுதலாக சர்க்கரை பொங்கல் வேறு சாப்பிட்டு விட்டு வந்திருந்த சாமுவேலின் அடிகள் இடிகளாய் இறங்கின பத்மராஜனின் உடலெங்கும். ஒரு வழியாக சாமுவேல் சுனாமி ஓய்ந்து பத்மராஜன் தன் தரை இருக்கையில் வந்து அமர்ந்தான். அடுத்த பீரியட் விளையாட்டு என்பதால் பத்மராஜன் வாங்கிய அடிகள் எல்லாம் மாணவருக்கு அனைவரும் விளையாட்டு கழிப்பில் மறந்தே போனது. அன்றிரவு சாப்பாட்டிற்கு மீண்டும் சாமுவேல் ஜானி மாமி மெஸ் விஜயம் செய்தபோது பாட்டிக்கு ஒத்தாசையாய் பத்மராஜன் தான் சாமுவேல் சாருக்கு வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி என்று பரிமாறினான். அமைதியாக உணவருந்திவிட்டு தாத்தா பாட்டியிடம் பத்மராஜனின் தகிடு தத்தம் பற்றி எதுவும் சொல்லாமல் சாமுவேல் சென்று விட்டார். பள்ளி விஷயத்தை பள்ளியோடு நிறுத்தி கொண்ட வாத்தியாருக்கு மனதார நன்றி சொல்லிக் கொண்டான். காலம் கடந்தது. தாத்தா பாட்டிக்கு வயதாகி விட்டதால் அந்த வருடம் படிப்பு முடிந்து பத்மராஜன் மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கே திரும்பினான். பின் எப்படியோ அவரவர் பாதைகளை தேர்ந்தெடுத்து ஒருவருக்கொருவர் தொடர்பின்றி அனைத்து மாணவர்களும் காணாமலாயினர். ரிட்டையர்டான பின்னர் ஓய்வு நேரத்தில் சீனிவாசன் பழைய பள்ளி கல்லூரி மாணவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஃபேஸ்புக் போன்ற தளங்களிலும் கல்லூரி அலுமினி பட்டியல்களிலும் தன் பழைய நண்பர்களை தேடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படித்தான் இன்று அவர் பத்மராஜனை கண்டுபிடித்தார். ஈசி சேரில் சாய்ந்து கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்து கொண்டிருந்த சீனிவாசன் நிகழ்காலத்திற்கு திரும்பினார். மொபைல் போனில் தெரிந்த வாட்ஸ்அப் போட்டோவில் பத்மராஜனை ஓரளவுக்கு அடையாளம் கொண்டு கொள்ள அவனை அழைத்தார். சற்று நேர இடைவெளிக்கு பிறகு பத்மராஜன், ஹலோ, யார் பேசுறது? டேய், நான் ஸ்ரீனிவாசன், உன் ஸ்கூல்மேட். சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு, ஓ மை காட், எப்படிடா என்னை கண்டுபிடிச்ச என்று பத்மராஜன் அலற இருவரும் அள்ள முயன்றனர் பல்லாண்டு கால வாழ்க்கையை ஒரு டெலிஃபோன் காலில். ஸ்ரீனிவாசனின் மனைவி சீதா தன் கணவர் இவ்வளவு உற்சாகத்துடன் யாரிடமும் பேசியது பார்த்ததே இல்லையே என்று வியந்தார். நண்பனுடன் பேசிய இன்ப அதிர்வுகளில் இருந்து விடுபட அவருக்கு சில நிமிஷங்கள் ஆயிற்று. பத்மராஜன் மும்பைக்கு போய் 40 வருஷத்துக்கு மேல் ஆச்சாம். ஜானகி மாமி மெஸ், ஜானி ஹோட்டல், ஐயங்கார்ஸ் கஃபே என்று 3 ஹோட்டல் வைத்திருக்கானாம். ஒரே பொண் மஸ்கட்டில் இருக்காளாம். வருஷம் பேரம்பேத்தியோடு 1 மாசம் வந்து தங்குவாளாம். வைஃப் பத்மாவிற்கு ஒரு ஹோண்டா எஸ்யூவியாம். அவனுக்கு ஒரு டொயோட்டா ஃபார்ச்சூன் காராம். 2 3 பெட்ரூம் ஃப்ளாட் சொந்தமாக இருக்காம். மும்பை கார்ப்பரேஷன் கவுன்சிலராக வேறு இருந்திருக்கானாம். இங்கே 1 வாரம் சீதாவோட வந்து இருந்துட்டு போடா என்ற பத்மராஜனின் வற்புறுத்தலுக்கு ஓகே சொல்லிவிட்டு பேசி முடித்த ஸ்ரீனிவாசனுக்கு ஏண்டா அவனை காண்டாக்ட் பண்ணினோம் என்று ஆகிவிட்டது. எல்லையில்லா தன்னிறக்கம், தாழ்வுணர்ச்சி கொண்ட ஸ்ரீனிவாசனை சில கணங்கள் அமிழ்த்தியது. பட்டப்படிப்பில் கெமிஸ்ட்ரியில் டிஸ்டிங்ஷன் வாங்கியும் ஏதோ சுமாரான கெமிக்கல் கம்பெனியில் சுமாரான சம்பளத்தில் வாழ்ந்து ஒரே பையனை பேங்க் லோனில் இன்ஜினியராக்கி இருக்கின்ற பிக்சட் டெபாசிட் வட்டியில் ஒரு சாதாரண 2 பெட்ரூம் பிளாட்டில் சென்னையில் வாழும் தன் வாழ்க்கையை நினைத்து கொண்டார். இத்தனைக்கும் அவர் பணிக்காலம் முழுவதும் யாரும் அவருடைய டிகிரி மதிப்பெண் சான்றிதழ்களை எல்லாம் எந்த நிறுவனமும் கிராஸ் செக் செய்து பார்க்கவே இல்லை. பயோடேட்டாவில் டிஸ்டிங்ஷன் என்ற பெருமையோடு குறிப்பிட்டிருந்தாலும் யாரும் அதை பெரியளவு கவனித்ததாக தெரியவில்லை. டிகிரியில் 5 மார்க் 10 மார்க் சற்று குறைவாக வாங்கியிருந்தாலும் இப்போதிருக்கும் வாழ்க்கைக்கு ஒன்றும் குறைவு இருந்திருக்காது. வேறு பெரிய நிறுவனங்களில் வேலை தேடி போனாலும் செலக்ட் ஆனாலும் ஆரம்ப சம்பளம், சீனியாரிட்டி, வேலை செய்யும் இடம், கிளைமேட் போன்றவை அவருக்கு திருப்திகரமாக அமையவில்லை. SSLCயில் தெருவிளக்கில் விடிய விடிய படித்ததையும் வகுப்பில் எப்போதும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியதையும் நினைத்து கொண்டார். கல்வி ஓட்ட பந்தயத்தில் தனக்கு வெகு பின்னால் வந்தவர்கள் வாழ்க்கை ஓட்ட பந்தயத்தில் முந்திவிட்டனரே என்று வருத்தப்பட்டார். வாழ்க்கை ஒரு ஒன்வே டிராஃபிக். வாழ்க்கையை மீண்டும் திரும்பி வாழ முடியாது என்று கல்லூரி ப்ரொஃபஸர் சொன்னது நினைவுக்கு வந்தது. அருகில் மனைவி சீதா இருக்கின்றாள் என்பதை உணர்ந்த ஸ்ரீனிவாசன் நிலைவேலைகளிலிருந்து மீண்டு நாம் மும்பை போறோம் என்றார். உடனே அவள், தாதர் எக்ஸ்பிரஸ் 3 டயர் நான் ஏசி தானே, வெயிட்டிங் லிஸ்ட் ஜாஸ்தியா இருக்குமே என்றால் சற்று ஏளனமும் கிண்டலும் கலந்த குரலில். ஸ்ரீனிவாசன் அமைதியாக, ஃப்ளைட்டில். வியப்புடன் பார்த்த மனைவியை நோக்கி, ஏர் டிக்கெட் பத்மராஜனே புக் பண்ணிட்டான். ஆனால் அந்த வார்த்தைகளில் சந்தோஷமும் பூரிப்பும் இல்லை. பத்மராஜன் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் இன்னும் அவர் மனதில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன. படிக்காத பாட்டிக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சமையல்.
படிப்பே வராத எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் பாட்டியின் தொழில். வேறு வழி இல்லை, ஆரம்பிச்சேன். பிசினஸ் வெளுத்து வாங்குறது, கூரையை பிச்சுட்டு கொட்டுறது, சமாளிக்க முடியலடா. யாராவது நன்னா நிர்வாகம் பண்ண தெரிஞ்சவா இருந்தா சொல்லு. ஏண்டா நீயே இங்கே வந்தே, எவ்வளவு சம்பளம் வேணும்னாலும் எடுத்துக்கோ என்றான் பத்மராஜன் கெஞ்சலும் கொஞ்சலும் கலந்த குரலில். பள்ளியில் பாஸ் மார்க் எடுக்க தடுமாறியவன் நிஜ வாழ்க்கையில் நமக்கு பாஸ் என்ற விதியின் அழைப்பை நினைத்து நொந்தார் ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.